எங்களோட சிவகார்த்திகேயன் ஃபேன், அவங்களும் சிவகார்த்திகேயன் ஃபேன் தான், குடும்பமே சிவகார்த்திகேயன் ஃபேன் தான். குடும்பமே சிவகார்த்திகேயன் ஃபேன். ஆமா. ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இவங்க மூஞ்செல்லாம் நீங்க நல்லா கண்டிப்பா பாத்துக்கோங்க. என் பேர் ரஞ்சினி. கண்டிப்பா உங்களால முடிஞ்ச அளவு எங்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கீங்க சென்னையில? நாங்க சென்னையில பெரம்பூர்ல தான் இருக்கோம். பெரம்பூர்ல தான் இருக்கீங்களா? மேபி உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா சான்ஸ் கிடைச்சா எங்களுக்கு ஒரு போட்டோகிராஃப் அது போதும். அண்ணா அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரோஹிணி தியேட்டர்ல தாங்க இருக்கோம். என்னதான் நம்மளுடைய பொன்னியின் செல்வன் படம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆனாலுமே ஆனா நம்மளுடைய சென்னையில தளபதிக்கு அப்புறம், அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் அண்ணாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் அண்ணாவே சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்ட்லாம் கொடுத்துருப்பாரு இல்லைங்களா? அந்த ஃபங்க்ஷன்ல கூட அவர் என்ன சொல்லுவாரு, சிவகார்த்திகேயன் எல்லா கிட்ஸோட மனதிலையும் இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு தளபதி படம் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனா தளபதி படம் வந்து ரிலீஸ் ஆகல. அதுக்கு பதிலா நீங்க பின்னாடியே பாருங்க, நம்மளுடைய சிவகார்த்திகேயன் படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. அதுக்கு வந்து இப்ப இருந்து ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வரவேற்பா, ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கா இருக்காங்க. இன்னைக்கு சென்னையில எந்த தியேட்டரா இருக்கட்டும், அதாவது பாத்தீங்கன்னா ரோகிணியா இருக்கட்டும், கமலா தியேட்டரா இருக்கட்டும், அல்லது எல்லா மால்லையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிவகார்த்திகேயன் பேனர் தான் பிரின்சி அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல இருக்கு ஸ்கிரீன் பிளேவே. அது வந்து இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்துக்கோசரம் எப்படி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸ் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிவகார்த்திகேயனோட ஒரு தீவிர ஃபேன் ஒருத்தர் இருக்காங்க. இந்த சிவகார்த்திகேயன் படம் இருக்குல்ல, நீங்க தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆகுது, இது வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். ரொம்ப வெயிட் பண்றீங்களா? வெயிட் பண்றீங்களா? சிவகார்த்திகேயன் படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்றீங்களா? சிவகார்த்திகேயன் படத்திலேயே ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச படம்னா என்ன படம்? ரெமோ தான். ரெமோ தான் பிடிக்குங்களா? எதனால ரெமோ மூவி பிடிக்கும்னு சொல்றீங்க? டிஃபரெண்டா நடிச்சிருக்காருன்னு சொல்லி பிடிக்குமா, இல்ல அவர் ரொம்ப அழகா இருப்பாரா அந்த மாதிரி? இல்ல, அதுல அவர் ரொம்ப டிஃபரெண்ட் கேரக்டர் நடிச்சிருப்பாரு, அழகா நடிச்சிருப்பாரு. சோ பிடிச்சிருந்துச்சு எனக்கு ரொம்ப. அதனால பிடிச்சிருந்தா. சரி, இந்த தீபாவளிக்கு தளபதி படம் ரிலீஸ் ஆகல, அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா உங்க அண்ணா படம் வந்து ரிலீஸ் ஆகுது. சோ நீ எப்படி ஃபீல் பண்ணுவ தீபாவளிக்கு? ரொம்ப ஜாலியா ஃபீல் பண்ணுவேன். இந்த வாட்டி தீபாவளி கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும் எனக்கு. ஸ்பெஷலா இருக்குமா? எதனால? சிவகார்த்திகேயன் என் அண்ணன் நடிச்சிருக்காரு, அதனால. உங்க அண்ணன் நடிச்சனால ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. சரி, ஓகே. சரி, உங்கள்ட்ட ஒரே ஒரு நான் கேள்வி கேட்கறேன். சிவகார்த்திகேயன் அண்ணா இருந்துகிட்டு உங்களை மீட் பண்ண கூப்பிடுறாரு, ஜஸ்ட் உங்களை கூப்பிடுறாரு, நீங்க அவர்கிட்ட என்ன கேட்பீங்க? ஒரே ஒரு பிக் தான் கேட்பேன், போட்டோ எடுக்க. ஒரே ஒரு போட்டோ இருந்தா போதும்னு சொல்லி கேட்க. உங்களுக்கு பிடிச்ச ரெமோ படம் இருக்கு, பிரின்சி படம் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு மூணுல எது நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல எந்த படம் வந்தாலும் நான் ரெமோ விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? எந்த படம் தான் ரெமோ விட்டு கொடுக்க முடியாது, அதனால தானே நான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆனேன் இவர் மேல. ஓ, ரெமோ படத்தினால தான் நீங்க வந்து சிவகார்த்திகேயன் நம்ம வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனீங்க. கரெக்ட்டா? கரெக்ட். சரி. அக்கா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தீபாவளினாவே ரொம்ப ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா தளபதி அப்படின்னா ரஜினி சார் படம், அப்படின்னா கமல் சார் படம்லாம் வரும். நம்ம ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்டா பாத்துட்டு இருப்போம். இந்த வருஷம் உங்க பாப்பா வந்து சிவகார்த்திகேயன் ஃபேன் தானே? ஆமா. நீங்க சிவகார்த்திகேயன் ஃபேன் தான். இந்த வருஷம் தீபாவளிக்கு உங்க அண்ணா படம் வருது, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? செம்ம ஜாலியா ஃபீல் பண்றேன். செம்ம ஜாலியா? எவ்வளவு ஜாலியா? செம்ம ஜாலியா ஃபீல் பண்றேன். செம்ம ஜாலியா ஃபீல் பண்றீங்களா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்ப நாங்க பொன்னியின் செல்வன் படத்துக்கு தான் வந்தோம். ஆனா அவங்க சொன்னாங்க இந்த பேனர் பார்த்த உடனே சிவகார்த்திகேயன் படம் போலாமா, நம்ம போலாம் அப்படின்னாங்க. ரிலீஸ் ஆயிடுச்சு சொல்லி சொன்னாங்க. பட் வேணாமா, இன்னும் வெயிட் பண்ணுவோம், கொஞ்ச நாள் இருக்க, வெயிட் பண்ணி பாப்போம் அப்படி சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் பாப்பா, அது தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகும். சரியா? அப்ப பாத்தீங்கன்னா சரி, சிவகார்த்திகேயன் இருக்கார்ல, நீ குட்டிஸா இருக்க, இந்த படத்துல அவர்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்கிற? இன்னும் படம் ரிலீஸ் ஆகல, இருந்தாலும் எங்க அண்ணா இந்த படத்துல இந்த சீன் வச்சிருப்பாரு, குட்டிஸ், அதாவது குழந்தைகளுக்கோசரம் அவர் கண்டிப்பா ஒரு சீன் வச்சிருப்பாரு. அது மாதிரி குழந்தைகளுக்கோசரம் இது வச்சிருப்பாருன்னா நீ என்ன ஃபீல் பண்ற? ரொம்ப ஜாலியா ஒரு பாட்டு வச்சிருப்பாரு குழந்தைகளுக்கோசரம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லு. டான்ஸ் குழந்தைகளுக்கோசரம் டான்ஸ் வச்சிருப்பாரு. அவரோட டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குமோ? ஆமா. அவரோட படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன படம் சொல்லுவேன்? டான். உங்களுக்கா? எங்களுக்கும் டான் தான் பிடிக்கும். டான் தான் பிடிக்குமா? குட்டி கேட்கலாம், உனக்கு என்ன குட்டி? எனக்கும் டான் தான். உனக்கும் டான் தான் பிடிக்குமா? டான் எதனால பிடிக்கும்? எனக்கு பிடிக்குமே. அது உனக்கு பிடிக்குமா? எதனால பிடிக்கும்? எதனால உங்களுக்கு சிவகார்த்திகேயன் பிடிக்குது? நல்லா நடிப்பாரு. நல்லா நடிப்பாரா? நல்லா டான்ஸ் ஆடுவாரா? பேனர் பார்த்தோன்னா அண்ணன் படத்துக்கு போகணும் ஆசையா வந்துருச்சா? சரி விடு, அது தீபாவளிக்கு போய்க்கோ. இப்போ பொன்னியின் செல்வன் படத்துக்கு போ. சிவகார்த்திகேயன் வராரு, தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிரு, அவருக்கு ஒரு விஷ் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதே மாதிரியே எப்பயும் போல நிறைய படம் நடிக்கணும்னு சொல்லுவேன். நிறைய படம் நடிக்கணும். எங்களுக்கு எல்லாருமே பிடிச்ச மாதிரியே இதே மாதிரியாவே ஆக்டிங்ல நல்லா பண்ணணும்னு சொல்லுவேன். நல்லா பண்ணணும்னு சொல்லுங்க. சரிங்கக்கா, அவர் இந்த ரோல் வந்து இன்னும் பண்ணவே இல்லை,
இந்த ரோல் அவர் ட்ரை பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவர் வில்லன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதாவது இப்ப எஸ்.ஜே. சூர்யா பண்ண மாதிரியான அந்த படத்துல அவர் வந்தாலே ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கு. அது மாதிரி இவர் வந்து இன்னும் வில்லன் கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். காமெடி கலந்த வில்லனா பண்ணணும்ட்டு. காமெடி கலந்த ஒரு நான் பண்ணணும். நீங்க நினைக்கிறீங்க. ஆமா. சரி, தீபாவளிக்கு நீங்க எப்படி பட்ஸாவே வருவீங்களா இல்ல? நாங்க ஃபர்ஸ்ட் ஷோ கிடைக்கலனாலும் கண்டிப்பா நாங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் தீபாவளி மறுநாள் கூட கிடைச்சிச்சுனாலும் பார்ப்போம் நாங்க. கடைசியா கூட பாப்பீங்க. பேனர் பார்த்தா உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. இந்த படத்துல அவர் எப்படி நடிச்சிருக்காருன்றது எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. ஓகேங்க. சிவகார்த்திகேயனுக்கு இந்த படத்துல இந்த சீன் கண்டிப்பா அவர் வச்சிருப்பாரு அப்படின்னா ஒரு ஃபேனா நீங்க எந்த சீன் அவர் வச்சிருப்பாரு நீங்க? அவரு கலாய்க்கிற சீன் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவர் கலாய்க்கிறதே ரொம்ப ஸ்டைல் தனியா இருக்கும். அவர் கலாய்க்கிறதுக்காக வெயிட்டிங்கா இருக்கும். எப்படிலாம் என்ன கலாய்க்கிறாரு இப்ப ட்ரெண்டிங்ல தெரியல. ஓ, ட்ரெண்டிங்ல என்ன கலாய்க்கிறாருன்னு சொல்லி தெரியல. ரொம்ப ஆவலா இருக்கும். சரிங்க. சிவகார்த்திகேயன் அண்ணா வந்து ஒரு நாள் வந்து உங்களை மீட் பண்ணணும்னு சொல்றாரு. அவர் மீட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? அவர்கிட்ட என்ன கேட்பீங்க? எங்களெல்லாம் வந்து மீட் பண்ணுவாங்களான்றதே பெரிய விஷயம்தான். ஆனா இது நடக்குமான்றது தெரியாது. ஆனா கண்டிப்பா நினைச்சதுன்னா எங்களுக்கு அவர் கூட எடுத்து ஒரு போட்டோ எடுத்து எங்க வீட்டு மெயின்ல மாட்டி வச்சுக்கணும்னு ஆசை. ஓ, அந்த அளவுக்கு? ஆமா, எங்களுக்கு பாருங்க கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்துருச்சு. அது மாதிரி சொன்ன உடனே அவர் வந்து கண்டிப்பா மீட் பண்ணணுன்றது ஆச்சரியமான விஷயம் தானே. எங்களை மாதிரி எல்லாம் நாங்க எங்க இருப்போம்னு தெரியாது. அது மாதிரி அவர் வந்து எங்களை பார்த்தாருன்னா நாங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு, சார் உங்களுக்கு இந்த படத்துல நாங்க ரிவ்யூ கொடுத்தோம், இது எங்களுக்கு வந்துச்சு, நாங்க இந்த போட்டோ எடுத்து கண்டிப்பா மாட்டி வச்சுப்போம். காலகாலமா எங்களோட பசங்கள்ல இருந்து எல்லாருமே பார்ப்பாங்க. அவங்க கூட நாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம். இது எங்க வீடு ஃப்ரண்ட்ல, நாங்க புது வீடு போனா கூட உங்களோட போட்டோ கண்டிப்பா இருக்கும். சரி, ஓகே, ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ. கேரக்டர் வந்து இவர் பண்ணவே இல்ல, இந்த கேரக்டர் ஒரு பண்ணாருன்னா நாங்க ரொம்ப ரசிச்சு பார்ப்போம் அப்படின்னா என்ன? ரேசர் தான். ரேசர் தான். பைக் ரேசரா கார் ரேசரா? பைக் ரேசர் தான். பைக் ரேசர் தான். அதான் அவருக்கு சூட் ஆகும். சரி, ஓகே. உங்க அண்ணனுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஹாப்பி தீபாவளி தான் சொல்ல முடியும்.